சென்ட்ரல் 2 ட்ரெய்லரு 2 சாங்கு எல்லாமே ஒரு எமோஷ்னல் ஃபேக்டராக இருந்தது. ஜாலியான சீன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சைக்கிளில் போகிறது ஒரு சீன் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். தண்ணி அடிக்கிறத பற்றி நான் சொல்லலை. தண்ணி அடித்தா அது ஜாலி கிடையாது. கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு, ஞாபகம் இருக்காது, இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிறோம் ஜாலியாக அடிக்கிறேன்னு சொல்றீங்களா? அது மாதிரி ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த யூனிட்டில் எனக்கு யாருமே தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே நமக்கு தெரிஞ்சவர் ஆர் உதயகுமார் வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் நான் வந்ததே வந்து இங்கே பேரரசுக்கு தான் வந்தேன். பேரரசுக்கு வந்து அவர் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக நம்ம போய் வாழ்த்தணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரு கிராண்ட் டாட்டருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அது நடந்துட்டுருக்கு. சரி வந்துட்டு தனி காஸ்ட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். அப்புறம் வந்து பார்த்தா நம்ம ட்ரம்ஸ் சிவமணி அவர் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து அவருடைய ஃப்ரெண்டு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னார். இவர் அண்ணங்கிட்ட தான் அவர் வந்து பியானோ கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொன்னார். ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷனில் தான் எல்லாருமே உள்ளே வர முடியும். எப்படி சென்ட்ரலில் வந்து எல்லாரும் ஒன்றா இறங்கினாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போயிடுவாங்க. ஆனால் சென்ட்ரல் வந்து தான் நான் எங்கே வெளியூர் போகிறேன் அந்த மாதிரி வந்திருக்கோம். ஸோ சென்ட்ரல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பேரரசுக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் வந்து அவருடைய படங்கள் வந்து நிறைய பேசிச்சு. விஜயோட படங்கள்லாம் வந்து நம்ம டைரக்ஷனில் ஒரு நல்லா துள்ளலாக பண்ணியிருந்தாரு. ஆனால் ஒரு நடிகராக வந்து அவர் இந்த படத்தில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவருடைய படத்துலேயே அவர் வந்து நான் பண்ணுற மாதிரி இந்த கேமியோ ரோல்லாம் பண்ணுவார். ஆனால் தனியாக வெளிப்படங்களில் வந்து அவர் நடித்தது தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அது லீட் ரோலில் பண்ணியிருக்காருன்னு சொன்னார். லீட் ரோலோ மெயின் ரோலோ, பட் சென்ட்ரலில் வந்து அந்த சென்டராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வில்லனிசம் அது வந்து அவருடைய பார்வையிலையும் நடையிலையும் அந்த லுங்கியை மடித்து கட்டுறதுலையும் எல்லாத்துலேயுமே காமிச்சிருக்கீங்க. நடிப்புலேயும் படம் பார்த்தா தெரியும். இதுலேயே தெரியுது, ட்ரெய்லர்லேயே எமோஷ்னலான சீன்ஸ் தான் இருக்குது த்ரூ அவுட் த சாங். இது அவர்கிட்ட கேட்டேன், மியூசிக் டைரக்டர்கிட்ட எத்தனை சாங் கேட்டேன், 4. இது 2 வந்து ஒரு எமோஷனலான சாங்கு, இன்னும் 2 வந்து அதுவும் அப்படிதான் சார் அப்படின்ட்டாரு. ஏன் ஜாலியான சாங்கை போடலன்னு கேட்கலான்னு வந்தேன். இல்லை அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அப்படின்னாரு. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் அது அவரால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். பேரரசு ஆட்சி செய்யுங்கள். சினிமாவில் நடிப்பில் இப்பொழுது டைரக்ஷன் அப்பப்போ மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் ஹோல் டீம். தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் பேரரசு வந்து எப்படி எல்லாரும் இங்கே யூனியனில் இருக்கிறவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தவங்க தான் ஞாபகம் வருது. பேரரசு வந்து ஆஸ் எ டைரக்டர் மக்களை வந்து கவர்ந்திருக்கிறாரு. இப்போ நடிப்பில் கவர போகிறாரு. அப்படிங்கிறத விட அவர் வந்து ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு மனிதர், நல்ல மனிதர். அதுதான் வந்து எல்லாரையும் இங்கே கவர்ந்து இருக்கும். இந்த படத்திலே மட்டும் இல்லை, யூனியனில் போனால் பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் இந்த கோவிட் பீரியட்லலாம் அவர் இப்போ உழைத்த உழைப்பு, தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல், யாருமே இல்லை ரோட்லன்னா கூட இவரை மட்டும் ஒரு 4 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அது கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய இது அவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது, ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தது. அது இல்லாமல் இப்போ வந்து மிகப்பெரிய பணியை செஞ்சுட்டு இருக்காரு நம்ம உதயகுமார் சாரோட சேர்ந்து. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் மீண்டும் தொடரட்டும். நன்றி. தேங்க்யூ. மீடியாஸ் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அதே மாதிரி இங்கே வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் வந்திருக்கீங்க, திரையுலக ஜாம்பவான். கேஎஸ் ரவிக்குமார் சார் கையால் இந்த இசைத்தட்டு வெளியிட்டுறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு வந்து சாரோட சப்போர்ட்லாம் வந்து பெரிய பலம். ஸோ பேரரசு சார் இதில் மெயினாக இருக்கார். ஸோ ஆர் உதயகுமார் சார்லாம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். சென்ட்ரல் படம் ரங்கநாதன் மூவி மேக்கர்ஸ் வந்து சூப்பராக குமரகுரு சார், சிவலிங்கம் சார், தேவராஜ் சார் 3 பேரும் தயாரிப்பாளர்களாக இருந்து சூப்பராக அந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க சார்.
இதை பாரதி சிவலிங்கம் வந்து அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். ஒரு 7 years பேக் வந்து அப்பயே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு ஊர் கூப்பிட்டாருங்க. ஜெயகொண்டம் அவரோட ஊர் தாண்டி முத்துவாஞ்சேரி கிராமம். ஸோ அங்கே வந்து பூஜை போட்டு ஆரம்பித்தார். ஸோ போனோம் நாங்கள்லாம் அங்கே. அப்போ இருந்த அவரோட ஆர்வம் அது அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டராக சில படங்கள்லாம் பண்ணி சேனல்ஸில் ஒர்க் பண்ணி ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் 3 பேர் கிடச்சி இந்த படத்தை அருமையாக இயக்கியிருக்காரு. ஸோ நல்லா வந்திருக்குங்க. மியூசிக் டைரக்டர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக போட்டிருக்காரு மியூசிக்கு. சார் சூப்பர் சார், சாங் எக்ஸ்ட்ரானரி நல்லா பண்ணியிருக்கீங்க, நன்றி. அதே மாதிரி கேமராமேன் வினோத் சார், சார் சூப்பர் சார், டிஓபி நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் ஒரு தொழிலாளர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு எப்படி வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. சென்ட்ரல் இந்த வந்து சென்ட்ரலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வராங்கனாக்கா இதில் ஒரு 9,000 பேருக்கு மேலே வேலையை தேடி தான் வராங்க சென்னையை நோக்கி. ஸோ மீதி 1000 பேரோ 500 பேரோ இந்த சுற்றுலா பீச்சு பார்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போவாங்க. சமாதிகள்லாம் சமாதி எம்ஜிஆர் சமாதிலாம். ஸோ இந்த படம் ஒரு மிக சிறந்த ஒரு அருமையான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை எல்லாரும் பாருங்க, தியேட்டரில் பார்த்து ஆதரவு தாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த என்டையர் டீம் வந்து நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பாரதி ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாப்புல, பவர்ஃபுல் கேரக்டர். ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும். ஸோ பேரரசு சாரை பற்றி சொல்லணும். நான் என்னை வந்து சார் வந்து ஸ்பாட்டில் நிறைய ஒர்க் வாங்கினார். சொல்லுவேன் சார், நான் திருப்பாச்சி சிவகாசி இதெல்லாம் எல்லா படமும் வாய்ப்பு தேடி வந்திருக்கேன் சார், பண்ண முடியல. இந்த படத்தில் வந்து நீங்கள் சொல்லி நான் நடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அருமையாக பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காருங்க, பிரம்மாண்டம். இது வரைக்கும் சார் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அவ்வளோ பவர்ஃபுல் கேரக்டர், அருமையாக வந்திருக்கு சார். ரொம்ப நன்றி நன்றி சார், வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு எம்எஸ்வி சார், அப்புறம் ராஜா அண்ணன் எல்லாரும் கூப்பிட்டு போவோம். இப்போ நான் இங்கே ரெக்கார்டிங் 2 to 9 வாசித்துட்டு இங்கேருந்து பஸ் எடுத்து பார்க் லிபர்ட்டி தேட்டருக்கு வந்து லிபர்ட்டிலேருந்து ஸ்டேஷன் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் எடுத்து சென்ட்ரல் வருவேன். நான் சென்ட்ரலில் இருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சி நேராக மூலக்கொத்தலம் என்னுடைய ஏரியா, நான் வளர்ந்த இடம் பேசன் பிரிட்ஜ். நான் டெய்லி ராத்திரியில் சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் க்ராஸ் பண்ணுறது. அதே போல் பாலனா கச்சேரி வாசிக்கும்போது சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போய் துணி மாற்றி உடனே நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்புவோம். அந்த மாதிரியான ஒரு இது இன்றைக்கி அந்த சென்ட்ரல் பார்த்தோன்னே அவன் ரொம்ப டச்சிங், மறக்க முடியாது. எல்லாத்துக்குமே அது ஒரு ஸோ இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும், அண்ணன் உதயகுமார் அண்ணன் எல்லாரும், இதே போல் சார் அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாம் யூ டன் அ வெரி குட் கம்போசிஷன், வெரி டச்சிங் அண்ட் அந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. காட் பிளஸ், ஆல் தி பெஸ்ட் அண்ட் நன்றி, வணக்கம். ஆனால் எனக்கு பேச தெரியாது, ஒன்லி இதுதான் தெரியும். இலாவை பற்றி சொல்லணும். அதாவது நான்லாம் மியூசிக் இண்டஸ்ட்ரி வரத்துக்கு முன்னாடியே அவரும் சரி அவங்க ஃபேமிலியுமே ரொம்ப வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஆட்கள். சிவமணி சார் எல்லாமே எல்லாருக்குமே ஒரு சீனியர்ஸ்ன்னு சொல்லலாம். அவர் இவ்வளோ காலம் தாழ்த்தி இந்த மியூசிக் பண்ணணும்னு நினச்சது எனக்கு தெரியல. ஓகே, என்ன எது இருந்தாலும் பரவாயில்ல, இனி நிறைய பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. கண்டிப்பாக அவருடைய திங்கிங், இந்த மியூசிக்கோட நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப வியப்பாக இருக்கும். நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்காரு, இப்போதான் அவர் தனியாக பண்ணியிருக்கிறதுக்கு. ஸோ வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அதே மாதிரி இந்த படம் வந்து நான் தான் இலாக்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு முதல் படம் அந்த கண்டென்ட் உங்களை பெரிய அளவில் பேச வச்சிரும் அப்படின்ட்டு. நிறைய புது படங்கள் வந்தாலுமே அது வேறு ஒரு விஷயங்களை நோக்கி, அது சிலது நல்லா இருக்கு, சிலது நல்லா இல்லாமல் போயிடுது. பட் இந்த கண்டென்ட் கண்டிப்பா பேசப்படும் அப்படின்றத அவர்கிட்ட நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த கேமராமேன் ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லா மீடியா பீப்புளுக்கும் நன்றி, இங்கே வந்ததுக்கு மக்களுக்கும் நன்றி. இங்கே பெரியவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்ல எனக்கு தகுதி இல்லை, அதனால் பொதுவாக பேர் வேணும்னு சொல்லிடுறேன். நான் இப்போ நன்றி தான் சொல்ல போகிறேன்.
என்னை பெற்றெடுத்த அம்மா அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. என்னை இப்படி ஒரு நல்ல பிள்ளைய ஃபஸ்ட் எடுத்ததுக்கு. அடுத்தது எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த பாரதிக்கு நன்றி. இந்த பாரதி இவர் தான் மியூசிஷன் சொன்னோன்னா ப்ரொடியூசர் எந்த கேள்வியும் கேட்காம ஓகே இவர் இருக்கட்டும் சொல்றதுக்கு ப்ரொடியூசருக்கு ஒரு நன்றி. அப்புறம் எங்கள் அண்ணா வந்திருக்காருங்க, அவர் ரீரெக்கார்டிங் என்ன வேணும் சாதினூர் வீட்டை கேட்டு ஒரு சிஸ்டம் பெருசாக பண்ணி விட்டுட்டு எனக்கு ஒர்க் பண்ண வச்சார். கொஞ்சம் ஏன் தெரியுமா அவர் தான் எங்கள் அண்ணன். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண சதீஷ் இருக்காரா இருந்தார், அவருக்கும் நன்றி. ரீரெக்கார்ட் நிறைய ஒர்க் பண்ண அவங்களுக்கும் நன்றி நினைக்கிறேன். இல்லாத நான் நன்றிங்க.